இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசை கண்டித்து வீடியோ வெளியிட்ட மக்கள். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை பாம்பே பார்மாசூட்டிக்ஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனம் நிர்வகித்து வருகிறது. அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் வருகின்ற 2028ஆம் ஆண்டில் முடியக்கூடிய சூழல்ல தற்பொழுதே அந்த மாஞ்சோலில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அவசரமாக மாஞ்சோலை மலைப்பகுதியை விட்டு கீழே இறக்குவதற்கான பணிகளும் நடந்து வந்த சூழலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த பிபிடிசி நிர்வாகம் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்களின் அடிப்படை உரிமைகளான உணவு, குடிநீர், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து என அனைத்தையும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி துண்டிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இது குறித்து விசாரிப்பதற்காக தேசிய மனித உரிமை ஆணையமே நேரடியாக மாஞ்சோலைக்கு வருகை தந்து வீடு வீடாக சென்று அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவர்களின் கருத்தை கேட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் அது மாஞ்சோலையும் ஒரு மலைப்பகுதி என்கிற காரணத்தினால் மாஞ்சோலையில் மலைப்பகுதியின் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தற்பொழுது 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்துட்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிடம், அது மட்டுமில்லாமல் மின்சாரம் போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. பருவமழை சமயங்களில் தங்கள் ஏதாவது உடல் உபாதைகளோ அல்லது ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டால் கூட 4 மணி நேரம் பயணம் செய்து கீழே இருக்கக்கூடிய பாபநாசத்துக்கு வருகை தந்துதான் அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய சூழல் நிலவுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல மாஞ்சோலியில 2 மருத்துவர்கள் இருந்தாங்க. ஒரு அரசு மருத்துவமனை செயல்பட்டு வந்துச்சு. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம தற்போது மாஞ்சோலில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை தற்போது மூடப்பட்டிருக்குது. மருத்துவம் பணிக்கு வரல அப்படின்ற மாதிரியா குற்றச்சாட்டை முன்வைத்து பொதுமக்கள் கண்ணீருடன் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசு தங்களுக்கு எந்த ஒரு முறையான அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் கூட செய்து தரப்படவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு தேவையான உணவு, உடைகள் மற்றும் மின்சாரம் போன்ற அனைத்து அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் தற்போது உத்தரவை மீறும் விதமாக நெல்லை மாவட்டம் மாஞ்சோலியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது கண்ணீர் மல்க பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்ட நிலையில் அந்த மக்கள் வெளியிட்டிருக்கும் அந்த வீடியோவை தற்போது நாம் பார்க்கலாம். ஆஸ்பத்திரி வசதி இல்லாதனால, ஆரம்ப சுகாதார நிலைய வசதி இல்லாதனால எங்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இதய நோயாளிகளாக இருக்காங்க. பெண்களும் இருக்காங்க. இதயம் பலகீனமானவர்கள் அநேகர் இருக்கும். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இதயம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில நாங்கள் நெருக்கடியான நிலையில வந்திருக்கோம். கட்டிடங்கள்லாம் சிதிலடையக்கூடிய அளவுக்கு என்னுடைய குவார்டர்ஸை பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே பூமியிலேருந்து மேலணிக்கு ஊறி வந்துகிட்டு இருக்கு. சுமார் 6 அடி உயரத்துக்கு தண்ணி தரையிலேருந்து ஊறி செவரில் ஏறி நிற்கி. அப்போ கீழ்ப்பக்கம் இடிஞ்சு விழுந்தா மேல் பக்கம் வச்சு அமைக்கும். இந்த சூழ்நிலை தான் நாங்கள் குடியிருந்துட்டு இருக்கோம். அதனால இங்கே உள்ள சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மாண்புமிகு நீதியரசர்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த மாஞ்சோலை பகுதியில் பிபிடிசி நிர்வாகம் எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், டாக்டரு, மருத்துவமனை எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குடிநீர் வசதி இப்போதைக்கு மருத்துவமனையை முழுமையாக அடைக்கப்பட்டு மருத்துவ வசதி எதுவுமே இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ வசதி எதுவுமே இல்லை, முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எங்களுக்கு குடிநீர் வசதி முற்றிலும் நிறுத்தப்பட்டு குடிநீர் இல்லாமல் இருக்கிறது. நீதிமன்றம் அடிப்படை வசதி அனைத்தும் செய்து கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தோம். இந்த நீதிமன்றத்தை மதிக்காம பிபிடிசி நிர்வாகம்
அனைத்து அடிப்படை வசதிகளையும் எங்களுக்கு நிறுத்தி மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஏற்கனவே 6 மாதம் காலமாக எங்களுக்கு வேலைகள் எதுவும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 6 மாத காலமாக வேலை கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அரசாங்கம் செவிசாய்க்க மாட்டேக்கு. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் ரேஷன் அரிசியை தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 3 பஸ் வந்த இடத்துல 2 பஸ் ஆக்குனாங்க, 2 பஸ் வந்த இடத்துல 1 பஸ் ஆக்குனாங்க. குடி தண்ணீர் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே எங்களை எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. குடிக்க கூட தண்ணி இல்லாமல் இன்னைக்கு மழையில பெய்த தண்ணியை தான் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவு எங்களை சித்திரவாதம்னா உயிரோட சித்திரவாதப்படுத்துட்டாங்க. அப்படியாவது இந்த மக்கள் ஓடி போயிருவாங்க அப்படின்னு நினைக்காங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? நாங்கள் பிறந்து 4 தலைமுறை இங்கே இருந்துட்டு இன்னைக்கு போச்சோன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு எல்லாருமே மண்டைக்கே சரியில்லாத மாதிரி மன உளைச்சல்ல தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் நாங்கள் மாஞ்சோலையில தற்கொலை தான் பண்ணுத மாதிரி இருக்கும். சாப்பாடு கூட வழி இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் கோர்ட்டு தீர்ப்பு என்ன நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம்